guys, welcome back to my channel. சும்மா என்ன பார்க்க போனது பார்த்தீங்கன்னா Minecraft சர்வைவல் சீரிஸ் பார்ட் 9 நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ நான் நேற்று பார்ட் 8 போட்டிருப்பேன். ஸோ நம்ம கட்டின வீட்டில் அது பண்ணால் காட்டியிருப்பேன். ஸோ இன்னைக்கு நாம் பார்ட் 7 என்ன பண்ணியிருப்போம்னு உங்களுக்கே தெரியும். பார்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 6 வந்து பார்த்தா நகர் போயிருப்போம். பார்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா ஓபி லூட்டு கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். பார்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காட்டுறது. ஸோ இப்போ பார்ட் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஹோல்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தா வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம் ஹோல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா பொருளும் என்கிட்ட இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ராடு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐயா பிரிண்டர் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி எடுத்தேன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, பார்ட் 6 காட்டியிருப்பேன். குழம்புதே பார்ட் 6 வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பவுட்ரு ரெடி பண்ணோம். பிளேஸ் பவுட்ரு ஓகே. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ வச்சுருந்தோம்னு தெரில. ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கிரியேட் பண்ணிட்டே போகிறோம். ஒரு வந்து பார்த்தா ஒரு 5 வந்து பார்த்தா பிளேஸ் விட்டு வச்சுப்போம். ஓகே கைஸ், வந்து பார்த்தா 52 இருக்குது. இப்போது இதை எங்கே வச்சாலும் வருமா? ஓகே கைஸ், இதை வந்து பார்த்தா ஃபுல்லாக செஞ்சுப்போம். ஏன்னா வந்து பார்த்தா நான் பறக்க விட்டுன்னு வந்து பார்த்தா போகிறேன் இப்போது. ஓகே, இதில் வந்து பண்ணால் செஞ்சுக்கலாம். என்டர்பிள் வந்து பண்ணால் கொஞ்சம் வச்சுக்கலாம் கைஸ். ஆனால் நமக்கு என்டர்பிள் தேவை, அதாவது பறக்கிறதுக்கு, அதாவது இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ வந்து பண்ணால் பார்ட் 10க்கு தேவை. ஏன்டா பார்ட் 10 அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பார்ட் 10 தான் நான் நம்ம இந்த சீரீஸை முடிக்கலான் இருக்கேன். இப்போ நான் இந்த இடத்த விட்டு போகணுமாங்க கைஸ். இந்த வீடு கட்டியிருக்கேன், அந்த வீடு கட்டியிருக்கேன், இந்த வீடு கட்டியிருக்கேன். ஹார்ட் ஒர்க் போட்டேன் கைஸ். கிரியேட்டர் தான் கட்டினேன், பட் ஹார்ட் ஒர்க்கில் இங்கேயே பக்கத்துலேயே இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கடா அங்கே போதா கைஸ்? எனக்கு பயமாக இருக்கு கைஸ். இப்போது நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு கைஸ் எப்படி திரும்ப வரதுன்னு தெரியல. கிரியேட்டில் பறந்து வர பார்க்குறேன் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தா டார்ச் வச்சுட்டே போவோம்னு நினைக்கிறேன். டார்ச் வச்சா நம்மளுக்கு தெரியுமா கைஸ்? நான் கைஸ் பண்ணுறேன். அப்படி போகணுமா? வாங்க போவோம் கைஸ். இந்த வீடு அப்படி கைஸ் நான் மறக்கிறது அதான் கைஸ் செருப்பாக இருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு கட்டினேன், கிரியேட்டிவ் தான் கட்டினேன். பட் இருந்தாலும் அது பண்ணா ஹார்ட் ஒர்க் போட்டு காட்டியிருக்கேன்ல கைஸ். இது பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஸோ நம்ம சீரீஸ் வந்து பண்ணால் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டுறதுலாம் எப்படி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அந்த வீட்டிலலாம் எப்படி கட்டுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் லைக் பண்ணிக்கோங்க. இங்கே அதில் சதுரை கிடையாதுன்னு பார்க்காதீங்க. இங்கேயோ ஒரு வீடு கட்டலாம் நினச்சேன், பயங்கரமான வீடு. ஸோ கட்ட முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பிளான்டர் போடணும். எங்கடா போகுது? ஓகே, இப்படி போகணுமா? ஓகே, இங்கே ஒரு டார்ச் வச்சுப்போம். ஓகே, நான் இங்கே விட்டு போகிறது எனக்கு கொஞ்சம் மனசு வலிக்குது. ஸோ நம்மகிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஆக்ஸ், ஒரு நெதரைட் ஆக்ஸ், ஒரு நெதரைட் ஸ்குவாட் இருக்குது. வில்லேஜ் இங்கே இருக்கா? அப்போ சந்தோஷம் கைஸ். ஏன்னா அது பண்ணா வில்லேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாம் ஹோல்டு எப்பவுமே ஒழிச்சு வைப்பானுங்க. ஸோ இதை எனக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தா கண்டுபிடிச்சா எப்படின்னா வந்து பண்ணால் நான் கிரியேட்டிவ்லாம் ஸ்டாம் ஹோல்டு கண்டுபிடிக்கலான்னு வந்தேன் கைஸ். அப்படியே வீடியோ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தேன். இங்கே தான் பக்கத்துலேயே தான் இருக்கு. ஸோ சந்தோஷம். தூரம் போவோம். எங்கே இருக்கு கைஸ்? வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயங்கரமான எதிரிலாம் வந்து பண்ண சந்திக்க போகிறோம். ஒரு நிமிஷம் இருக்கேன் கைஸ், இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இது கிளிச் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ கைஸ் கொஞ்சம் இன்னும் பிரச்சனை ஆகிடுச்சு. கிளிச் ஆன மாதிரி இருந்துச்சு, பட்டுக்கு பரவாயில்ல. எங்கடா போகுது?
கைஸ் வில்லதை விட்டு அவுட் போஸ்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கே. டேய் வெளில போகாதடா, மனசு வலிக்குண்டா அப்புறம். ஸோ இந்த வில்லேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக போனால் நம்மளோட வீடு வந்துடும். ஸ்டாம் ஹோல்டு இங்கே தான் இருக்கானே டவுட். கைஸ் போட்டேன் எங்கே அது? ஏய் உள்ள போகுது. எங்க ஏய் ப்ரோ எனக்கு புரியல. கைஸ் தோ போகுது. இருங்க விட்டு பார்ப்போம். கைஸ் இங்கே தான் போகுது. சொந்த கொண்டா இங்கே உடச்சிட்டு போவோம். ஸோ கைஸ் டாம் ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இங்கே வந்து பண்ணால் கீழே உடச்சிட்டு போவோம். அடுத்து எங்கே போகிறான்? ஏய் அன்பா கைஸ் தோ இங்கிட்டு போகிறான். இருங்க இதோ இப்படி போகிறான் கைஸ். ஸோ இப்படியே தான் உடச்சிட்டு போனோம். இதுக்குள்ளே எவனும் வராமல் இருந்தால் சந்தோஷம். உள்ளே குடிச்சிட்டான், உள்ளே சண்டை போட முடியாது. ஸோ நைட் ஆக போகுது. ஸோ இங்கே நான் பெட்டு போட்டுக்கலாம். ஸோ கைஸ் டாம் ஹோல்டு கண்டுபிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம்னா, ஏன்னா வந்து பண்ணால் நிறையா இடம்லாம் இருக்கும். ஸோ இது பண்ணால் அந்த இடத்துல வந்து பண்ணால் ஸ்பீடு பண்ணி விட்டுருவேன். ஏன்னா வந்து பண்ணால் இந்த இடத்துல தானே கைஸ், இந்த இடம் தான் கைஸ். நான் வந்து பண்ணால் நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து பண்ணால் இருக்கும். சொன்ன மாதிரியே வந்து பண்ணால் கீழே போகுது. ஸோ கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துல நம்ம ரீஸ்பாம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பக்கத்துலேயே வில்லேஜு, அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பண்ணால் நம்ம கட்டணும் வீடுமா இருக்குது. கைஸ் வந்துடுச்சு, வந்துடுச்சுடா. எதிர்க்கா ஜஸ்ட் மிஸ் கைஸ். இந்த இடத்துல நம்ம நிறையா சந்திக்க வேண்டியது இருக்குது. ஸ்வாட் எடுத்துக்கிட்டு வந்து பண்ணலாம் போவோம். ஒரு இடமும் நம்மளுக்கு டிக்டிக் குமுதங்கள்லாம் இருக்கே. அலாரம் வந்துச்சு. கீழே போக போக பயமா இருக்கு. அது வந்துடுவான்னு சொல்லிட்டு காற்று வச்சுட்டே போவோம். அப்போதான் பயம் கம்மியாகும். நான் பயம் டெக்ஸ்ட்டாக ஆக்கி விட்டுருவானுங்க. முதல்ல வந்த இடத்த மார்க் பண்ணுண்டா. டார்ச் வைக்கிற இடத்துல நம்ம வந்த இடத்தோம். இல்லைன்னா மேலே போகிறது அப்புறம் கஷ்டமாயிடும். அப்புறம் நம்ம வேறு இடத்துல வந்து பண்ணால் மேலே போனோம்னா அது இன்னும் நம்மளுக்கு ட்ரபுள். வாடா ஸ்பைடர், மேலே வாடா வாடா. ஏய் வாடா இங்கே ஸ்பைடர், கமான் ஸ்பைடர் வாடா இங்கே வாடா. ஓ வா வா ஓ ஓ என்னது கைஸ் சாரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லேயே தான் இருந்திருக்கு. அந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லேயே தான் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன், சாரி கைஸ். நான் அதை ஆஃப் பண்ண முடியாது இப்போ பாக்கெட் எடிஷனில். ஜாவா எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணலாம். இதில் ஆஃப் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏடாடாடா கைஸ் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது பார்த்தா டிக்டிக் கும்பலாம் ஆகுது. ஏன்னா ஸ்டாம் ஹோல்டுனால கண்டுபிடிக்க முடியல. ஸோ கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ செம்ம பெரிய இடத்துக்கு தான் வந்து பண்ணால் போகணும். போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ் உங்களுக்கு நடுவில் ஏதோ க்ரியேட்டிவ் வந்திருப்பேன்னு நினச்சி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே கிரியேட்டிவில் தான் கைஸ் இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுற்று விட்டாங்க. என்ட்ருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காலியாகி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் அது பண்ணால் கிரியேட்டிவ் வந்து நான் போயின்னு வந்தேன். ஸோ நான் மன்னிச்சிருங்க. ஸோ வந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியல கைஸ். இதை ரொம்ப நேரம் வந்து பார்த்தா தேடி வந்தேன். ஸோ ஒரு வழியாக கிடச்சிச்சு. ஸோ அது மாதிரி இந்த வீடியோ நான் என்ன சொன்னேன், கிடைக்கிறது தான் சொன்னேன். வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வைப்போம். ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு அது கூட ஜாலி பண்ணிடுவோம். இது முதல்ல ஓப்பன் ஆகாமனு தெரில. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்டு போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ பார்ட் 10 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை இருக்குது. ஸோ எல்லோரும் பார்க்க ரெடியாக இருக்குங்களே. வந்து பார்த்தீங்கன்னா
அவ்வளோதான் guys இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ஆளில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜம்ப் பண்ணால் நம்ம உள்ளே போயிடுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 10ல் பயங்கரமாக சண்டை இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, நாளை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 10 வந்துடும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 9 வந்துடும். ஸோ பாய் guys, பாய் பிரவீன் பாய். பார்ட் 10ல் சம்பவம் இருக்குது.